மோடியின் தேசபக்தி கிழிந்து தொங்குகிறது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியின் தேசபக்தி, பாரதத்தின் மீதான அவருடைய பக்தி கிழிந்து தொங்குகிறது. வெட்கக்கேட்டின் உச்சகட்டம் இது. மோடி அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். குறைஞ்சபட்சம் பேசு. அவன்கிட்ட அமெரிக்க தூதரை அழைச்சி கண்டனம் தெரிவி. திரும்ப அடிக்க முடியாதா உன்னால? கனடா விஷயத்தில் அடிச்சல, பாகிஸ்தான் விஷயத்தில் அடிச்சல, அமெரிக்கனை மட்டும் ஏன் பம்முற? நீங்கள் தானே பேசுங்க. ஆப்கிபா ட்ரம்ப் சர்க்கார 20 பேசுனீங்கல்ல. நவம்பர் 4 2வது மோடி ட்ரம்ப் ஜெயிச்சப்போ கொண்டாடி தீர்த்தீங்கல்ல சங்கிகள். இப்போ வச்சான்ல ஆப்பு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அதிகாரியாக அமெரிக்காவில் இந்திய தூதரகத்தில் பணியாற்றிய தேவயானி கோர்படே டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸை அமெரிக்க சட்டங்களுக்கு எதிராக வச்சுருந்தாங்க. அந்த அம்மாவை காவல் நிலையத்துக்கார வச்சு ஹரேஸ் பண்ணாங்க. பதிலடி கொடுத்தது இந்தியா. டெல்லியில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஐடி ரைட்ஸ் விட்டாங்க. அமெரிக்கன் டிப்ளமாட்ஸு கொடுத்துருந்த பாதுகாப்பெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க. நடுங்க ஆரம்பித்தான் அமெரிக்கன்ஸு. அதாவது அமெரிக்கா நிர்வாகத்தை கதற விட்டது மன்மோகன் சிங் அரசு. இது ஒரு ஷேம்லெஸ் கவர்மெண்ட் இருந்ததே கிடையாது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை அவ்வளோ கேவலமாக ஷிகண்டின்னாங்க. மன்மோகன் சிங் ஷிகண்டின்றது மகாபாரதத்தில் வர ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர். மன்மோகன் சிங்கோட பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு ஷிகண்டின்னு விமர்சனம் பண்ணவனுங்க பிஜேபிக்காரர்கள். ஆனால் அந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு இருந்த அந்த ஒரு கட்ஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து அமெரிக்கன் சோல்ஜர் அவன் யூனிஃபார்மோடு இறங்குறான்னா இதை விட அசிங்கம் உங்களுக்கு என்னடா வேணும்? ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இதுக்கு எதுக்கு இந்த கவர்மெண்ட்டு? இதே இன்னைக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் இருந்தது என்ன பண்ணியிருப்பாங்க? ஆனால் மோடி அரசு வெட்கங்கட்டு ட்ரம்ப் அரசாங்கத்தின் கால்களை கழுவி குடிப்பதால் இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்தியர்களை கை விலங்கிட்டு, அதாவது அவங்க அத்துமீறி அமெரிக்காவில் நுழைஞ்சாங்கன்னுட்டு போர் விமானத்தில் ஏற்றி கிட்டத்தட்ட கார்கோ லோடிங் ஃப்ளைட்டில் ஏற்றி கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. பிரதமர் இதுக்கு பதில் தெரிவிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கு அமளியில் ஈடுபடுறாங்க. பட் வெளியுறவுத்துறை அமைச்சருமே அதை சொல்லும்போது அது அவங்களோட எஸ்ஓபி தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னார். இதில் பாஜக அரசு அல்லது மோடி அரசு எங்கே தவற விட்டுச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் உலகம் பூரா வந்து இருக்காங்கன்றாங்க. இந்தியாவிலேருந்து போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேருக்கு மேலே சட்டவிரோத குடியேற்றங்கள் அங்கே இருக்குது போல். அவங்க எல்லாரையும் நான் வந்து அனுப்புவேன்னு ட்ரம்ப் சொல்லி தான் ஓட்டு கேட்டு வந்தார். அமெரிக்கர்களோட வாழ்க்கையை அவங்க பிரிக்கிறாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் 2014 ஆரம்பித்த 9 வருஷம் மேலே ஆரம்பித்த கேம்பெயினோட நோக்கமே வந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியிருப்பவங்களை திரும்ப அனுப்புறதுன்னு. ஏன்னா இந்த சட்டவிரோதமாக போய் குடியேறிய வந்தேரிகள் தான் அமெரிக்காவை வளம் கொழிக்க செஞ்சுருக்காங்க. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 250 ஆண்டு காலத்துக்கு முந்தின அமெரிக்கா வரலாறு பூரா வந்து வந்தேரிகளால் ஆனதும். பராக் ஒபாமா ஒரு தடவை சொன்ன மாதிரி அமெரிக்காவே வந்து இட்ஸ் எ லேண்ட் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ். மனிதாபிமான அடிப்படையில் இந்த பிரச்சனையை அணுகலாம். ஆனால் அங்கு இந்த வெள்ளையர்களோட வாய்ப்புகளை மெக்சிகோ, கொலம்பியா, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்கள் பறித்து கொள்கிறார்கள் என்பது தான் நாங்கள் ஒரு போல் இஷ்யூவாகவே, தேர்தல் பிரச்சனையாகவே மாறி இருந்தது. நான் திரும்ப வந்தேன்னா சட்டவிரோதமாக குடியேறினவங்கள திரும்ப அனுப்புன்னு ட்ரம்ப் சொன்னார். அதே மாதிரி 2 ஃப்ளைட்டு, ஒன்று பிரேசிலுக்கும் ஒன்று கொலம்பியாவுக்கு போச்சு. 3வதாக இப்போ நமக்கு வந்திருக்கு இந்தியாவுக்கு. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர், குஜராத்திகள் இவங்கெல்லாம் போயிருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 900 பேரை கொண்டு வந்து விமானம், பெரிய விமானம், போர் விமானம், 900 பேருக்கு 200 பேருக்கு ஒரு டாய்லெட்டுன்னு போட்டிருக்காங்க. 200 பேர் அந்த விமானத்தில் வந்திருக்காங்க. 200 பேருக்கு ஒரே ஒரு டாய்லெட்டு தான் இருந்ததுன்றோம். ஸோ கை விலங்கு, கால் விலங்கிட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு கூட விலங்குகள் போடப்பட்டிருக்கின்றன, பெண்களுக்கு விலங்குகள் போடவில்லை. ஆக இது மிகப்பெரிய அளவில் மனிதாபிமான ஒரு பிரச்சனைன்னு எதிர்க்கட்சிகள் கலப்புது. அமெரிக்க சட்டங்களின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சட்டவிரோதமாக குடியவர்களை நாடு திரும்ப அனுப்பும்போது, வெளியேற்றும் போது காலில் விலங்கு போட்டு தான் அனுப்புவாங்க. அது அமெரிக்க சட்டத்திலே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் வந்து எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் ஹேண்ட் கஃப் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறை. இன்னும் சொல்லப்போனால் வினோதமாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், கோர்ட்டில் வந்து கைவிலங்கு போடக்கூடாதுன்றது கோர்ட் உத்தரவு. போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கைவிலங்கை போட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு கோர்ட் வாசல் வரைக்கும் வந்து கைவிலங்கை கட்டிட்டு உள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் அமெரிக்காவில் தலைகீழ ஜீப்பில் கூட்டின்னு வரான், வேனில் கூட்டின்னு வரான்னா கோர்ட் வரைக்கும் அவனை வந்து கைவிலங்கு இல்லாமல் கூட்டு வந்துட்டு கோர்ட்டு உள்ளே போகும்போது ஹேண்ட் கஃப் பண்ணி கூட்டு போவாங்க விலங்கு போட்டு. இந்த வினோதமான சூழ்நிலை நிலவுது. அதனால் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இவர்களை கைப்பற்றப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு தோற்று பண்ணுவாங்க. அவங்க வந்து அகதிகளாக ஸ்டேட்டஸ் இல்லாமல் வந்தால் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவான். ஜெயிலேருந்து நீ கண்டெஸ்ட் பண்ணலாம். பெரும்பாலானவங்க அந்த கேஸை தோற்றுருவான். தோற்ற பிறகு அந்த ஆர்டரை கையில் வச்சு நிற்பான், டெபோட்டேஷனை. பல வருடம் அதிலே தப்பிச்சு கூட அங்கே பிச்சை எடுத்துக்கின்னு எதனா உதிரி வேலை செஞ்சுன்னு இருப்பான். ட்ரம்ப் திரும்ப அனுப்புன்னு சொன்னதை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியா விரும்புவது, இந்திய மக்கள் விரும்புவதுன்னா திருப்பி அனுப்புங்க. ஏன்னா சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் உங்கள் நாட்டில் இருக்க முடியாது நீங்கள் நினைக்கிறது 100% நியாயம்.
இப்போ இதே நமக்கு இந்தியாவில் பங்களாதேஷ்லேருந்து விடுவினா நம்ம வந்து விட்டுருவோம். அவனை பிடிச்சி தான் மேலே அனுப்புவோம். ஒன்றே ஒன்று நம்ம கைவிலங்கு போட மாட்டோம். இவன் கைவிலங்கு போடுறான், கால் விலங்கு போடுறான். அதை செய்யாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை கூட மோடி அரசு வெளிப்படையாக அமெரிக்காவை வலியுறுத்த மறுக்கிறது. இது ரொம்ப அட்டுழியமாக இருக்குது. அதாவது இந்த சம்பவத்தை விட இன்ஹியூமனாக 16 மணி நேரம் 18 மணி நேரம் கால் விலங்குகளை போட்டு டாய்லெட் போகிறதுனா கூட 4-5 பேர் சேர்ந்து ஒன்றா தான் போயிருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. உட்கார முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல, உட்கார முடியல, கால் விலங்குகளோடு இருந்திருக்காங்க. நீ அவங்கள விலங்குகள் போடாமல் அனுப்புன்றது தான் ஒரே கோரிக்கையாக இருக்குது, ஏகோபித்த இந்தியர்களின் கோரிக்கையாக இருக்குது. ஆனால் மோடி அரசு அது வெளிப்படையாக அந்த கோரிக்கையை வைக்க மறுக்குது. கேட்டால் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சால்ஜாப்பு சொல்லி நியாயப்படுத்துகிறார். அமெரிக்க சட்டங்களின்படி அவங்க அப்படி தான் அனுப்புவாங்க. அமெரிக்க சட்டங்களின்படி அனுப்பலாம், சர்வதேச சட்டங்களின்படி அனுப்ப முடியாது. அவங்கள அங்கேயே வச்சுக்கோங்கன்னு நம்ம யாருமே சொல்லலை. இந்தியாவுக்கு தாராளமாக திரும்பி அனுப்புங்கள், ஆனால் அவர்களை கண்ணியத்துடன் அனுப்புங்கள் தான் நம்ம கேட்குறோம். அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மோடி அஞ்சுகிறார். எலெக்ஷன் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், இதே போன பிப்ரவரியில் நடந்திருந்தால் மோடி அரசு பொங்கி எழுந்திருக்கும். இப்போ இந்த எலெக்ஷனே கிடையாது. இப்போ டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. செப்டம்பரில் பீகார் எலெக்ஷன், அது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு கவலை கிடையாது. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும். எலெக்ஷன் இல்லாத காரணத்தால் இந்தியர்களுக்கு எதிரான இந்த கேவலமான போக்கை மோடி அரசு அனுமதிக்கிறது. மோடியின் தேசபக்தி கிழிந்து தொங்குகிறது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியின் தேசபக்தி, பாரதத்தின் மீதான அவருடைய பக்தி கிழிந்து தொங்குகிறது. வெட்கக்கேட்டின் உச்சகட்டம் இது. மோடி அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். இப்போ இது வந்து ஒரு சிவிலியன் இஷ்யூ. இதில் நீங்கள் ஆர்மியினுடைய C-17 விமானத்தில் ஏற்றி இவ்வளோ பேரை லாட்ச் பண்ணி உங்கள் ஆர்மி ஆஃபீஸர்ஸோட இன்னொரு சாவரின் நேஷனுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத இதை டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணியிருக்க முடியாது. அது உங்களை சீன்ற வேலையாக கண்டிப்பாக பார்க்க முடியாது. கண்டிப்பாக இந்தியாவோட அமெரிக்க இராணுவ விமானத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இறக்குற அமெரிக்க இராணுவ வீரர்களும் உள்ளே இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க உள்ள. யூனிஃபார்மோடு அவனை எப்படி நீ உள்ளே அனுப்பலாம்? அதாவது 1991 முதல் வளைகுடா யுத்தத்தின் போது ஃபஸ்ட்டு கல்ஃப் வாரில் அந்த 4 மாதம் சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். எப்போன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் தான் கவர்மெண்ட்டை கவுத்துட்டு எலெக்ஷன் வச்சானுங்க. மே மாதம் ராஜீவ் அசாசினேஷன், எலெக்ஷன் 15 நாள் தள்ளி போய் ஜூனில் எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் 26 நரசிம்மராவ் கவர்மெண்ட் பதவி ஏற்றுது. அந்த காலகட்டத்தில், அதாவது 91 ஜனவரியில் முதல் வளைகுடா யுத்தத்தின் போது அமெரிக்க போர் விமானங்களுக்கு இந்தியாவில் எரிபொருள் நிரப்புனாங்க. எனக்கு தெரிஞ்சு எரிபொருள் நிரப்புனாங்க. அப்போ கடுமையான எதிர்ப்பு வந்தது. காங்கிரஸ் கட்சி அதை எதிர்த்தது, கம்யூனிஸ்டுகள் அதை எடுத்துட்டாங்க. ஆனால் கேடுகட்ட சந்திரசேகர் கவர்மெண்ட் அதை செஞ்சுது. வளைகுடா யுத்தத்தின் போது அமெரிக்க விமானங்கள் இந்தியாவில் எரிபொருள் நிரப்ப சந்திரசேகர் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தது. அதன் பிறகு 2வது வளைகுடா யுத்தத்தின் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2வது வளைகுடா யுத்தம் ட்வின் அட்டாக்கு பிறகு 2003 மார்ச் ஏப்ரலில் 2வது புஷ் தொடங்கின ஈராக் மீதான யுத்தத்தின் போது இந்தியாவில் எரிபொருள் நிரப்புறதுக்கு புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி கேட்டுது. அப்போ வாஜ்பாய் அரசு அதை உறுதியாக மறுத்துது. அப்போ வந்து ஏபி பாரதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் ஹர்கிருஷ்ணன் சிங் சுர்ஜித் இவங்கெல்லாம் வாஜ்பாயை பார்த்து நீங்கள் இந்த எரிபொருள் நிரப்ப அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, ஏபி பாரதன் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி அதை வினோத் மேத்தா அவுட்லுக்கில் எழுதியிருந்தார். ஏபி பாரதன் சிபிஐ பொதுச் செயலாளர் வாஜ்பாயை பார்த்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எரிபொருள் நிரப்ப அனுமதிக்கு கொடுக்கக்கூடாது இந்த அமெரிக்க விமானங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு என் காதில் கேட்கலையேன்னாராம். அதாவது நீ பப்ளிக் ப்ரெஷரை டெவலப் பண்ணு, அப்போ தான் நான் அவனுக்கு பதில் சொல்வேன்றது. அதே மாதிரி வாஜ்பாய் அரசு மறுத்தது. வாஜ்பாய் அரசு எரிபொருள் நிரப்ப அமெரிக்க விமானங்களுக்கு அனுமதி மறுத்தது. ஆகவே இது நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது ஒன்று, மனிதாபிமானம் இல்லாமல் அவர்களை கைவிலங்கு கால் விலங்கிட்டு 16-18 மணி நேரம் நகர்விடாமல் கொண்டு வந்தது. அது அமெரிக்க சட்டங்களின்படி செல்லுபடியாகக்கூடியது, மாற்று கருத்தில்லை. ஆனால் சர்வதேச சட்டங்களின்படி செல்லுபடி ஆகாது. போர்க்கைதிகளுக்கு கூட கண்ணியத்தை நாம் கொடுக்கிறோம். ஒரு மனிதன் இறந்த பிறகு கூட அவனுடைய உடலுக்கு கண்ணியத்தை தான் நாம் போதிக்கிறோம், கண்ணியத்தை கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அவன் செஞ்சது தப்பு தான். ஆனால் அதுக்காக கைவிலங்கிட்டு 16-18 மணி நேரம் விமானத்தில் உட்கார வைக்கக்கூடாது. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது, அமெரிக்க போர் விமானங்கள் அமெரிக்க இராணுவ உடை தரித்த வீரர்களுடன் இந்திய மண்ணுக்குள் எப்படி இறங்கலாம்? இது இந்தியாவுக்கு அவமானம். மோடி அரசு இதை அனுமதிக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு வந்தாங்களா, சொல்லாமல் வந்தாங்களா? சொல்லாமல் நீங்கள் எப்படி ஏர் கிளியரன்ஸ் கொடுத்தீங்க? அமெரிக்கன் ஏர்கிராஃப்டை அவன் அகதிகளை கூட்டு வரான்றது ஓகே, தேர் அக்கம்பனிட் பை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்ன்றதை உங்களுக்கு வெக்கக்கேடா இல்லையா? இந்திய மண்ணுக்குள் அமெரிக்காவின் போர் வீரர்கள், சீருடை தரித்த போர் வீரர்கள் கால் வைப்பதற்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்கலாம்? இது இந்தியாவின் இறையாண்மைக்கு விடப்படுகிற சவால். ஆனால் மோடி அரசு வெட்கங்கட்டு ட்ரம்ப் அரசாங்கத்தின் கால்களை கழுவி குடிப்பதால்
இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இதே போன வருஷம் எலெக்ஷன் டைமில் நடந்திருந்ததுன்னா மோடி பொங்கி எழுந்திருப்பார். இப்போ எலெக்ஷனே இல்லை. பிஜேபி தலைவர்கள் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க, தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பேசுகிறவங்க அதில் என்ன தப்புன்றாங்க. எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட பேச்சு இது. அவனை அமெரிக்காவிலேருந்து நாடு கடத்தாதான் நம்ம யாருமே சொல்லலை, கண்ணியத்தோடு கடத்துன்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை பிஜேபி தலைவர்கள் நியாயப்படுத்தி பேசுகிறதும் செய்தி தொடர்பாளர் நியாயப்படுத்துவதும் இவங்களுக்கு தேசபக்தியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாதுன்றதுக்கு உதாரணம். தேசபக்தி, பாரத மண் அப்படின்லாம் ஒரு மண்ணும் கிடையாது இவங்களுக்கு. இப்படி ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் உலகத்திலே இந்தியாவில் இருந்ததே கிடையாது. ஒரு சின்ன நாடு கொலம்பியா எதிர்க்குது, பிரேசில் எதிர்க்குது, இன்னும் தலையை வாங்கிடுவான். அவங்க யாரும் டிபோர்ட் பண்றதுக்கு எதிர்க்கல, நீங்க உங்க விமானத்தில் அனுப்பாத. டிபோர்ட் பண்றது நீ எப்படி வேணா, நீ வந்து கை விலங்கு அவனுக்கு போடாத, கை கால் விலங்கு போடாத. அது உச்சகட்ட மனிதாபிமானம் அற்ற செயல். கைதிகளுக்கு கூட நம்ம இங்கே விலங்கு போடக்கூடாதுன்றோம். தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் அது கொலை குத்தம் பண்ணல. இன்னொன்று, வேலை தேடி வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அகதிகள் ஸ்டேட்டஸ், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜிஸ் படி பார்த்தா கூட வந்து இது தவறு. இவங்களை நீ திரும்பி அனுப்புகிறன்னா அதுக்குரிய கண்ணியத்தோடு அவங்களை திரும்ப அனுப்பணும். ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, அமெரிக்கா கைவிலங்கிட்டு அனுப்புறது எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் இல்லை. அவன் சட்டம் அப்படி இருக்குது, அவன் என் நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக வந்தீங்கன்னா உனக்கு இதான் கிடைக்கும்னு உலகம் பூரா இருக்க அமெரிக்கன் ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை அது. ஆனால் வாங்காத என்ன, எவ்வளோ கேவலமாக சொந்த மக்களையும் நீ இழிவுபடுத்துகிற. பாரத வருஷம்னு பேசுகிறல்ல நீ வந்து. அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது ஒரு மகா கும்பமேளாவில் நீராடிக்கிட்டு இருக்காரு பிரதமர். உன்னுடைய சொந்த மக்கள் தானே, மக்களை காப்பது தானே ராஜாவோட வேலை. நீ ராஜாவை தானே உன்னை நினச்சிக்கிற. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியின் 3வது டேர்மில் 11ஆவது ஆண்டு கால மோடி ஆட்சியின் மோசமான நிகழ்வு, நான் நம்பர் 1 மோசமான நிகழ்வு நான் இதை தான் சொல்வேன். அமெரிக்காவிலிருந்து திரும்பி அனுப்பப்படக்கூடியவர்கள் கைவிலங்குகள் கால் விலங்குகள் இட்டு இந்தியாவுக்குள் வருவதும், அது குறித்து கண்டனம் தெரிவிக்க இந்திய அரசு மறுப்பதும், அது குறித்து பேச மோடி மறுப்பதும் 11 ஆண்டு கால மோடி அரசின் பாவங்களில் ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் நேற்றைக்கு வேறு ஏதோ ஒரு இஷ்யூவில் திரும்ப காங்கிரஸ் திட்டிகிட்டு இருக்காரு, இடஒதுக்கீட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கெல்லாம் பேசுகிறாரே தவிர ஆன் மேட்டர்ஸ்குள்ளே வரமாட்டேங்கிறார். இப்போ இந்த விவகாரம் எல்லாத்துக்கும் ஒரு மினிஸ்டரை டெப்யூட் பண்ணாலும் கூட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொன்னால் மட்டும் போதும் அப்படிங்கிற இடத்துல நிறுத்துகிற லாஜிக்கை ஏற்றுக்கணுமா, இல்லை பிரதமரே இதில் விளக்கம்? பிரதமர் சத்தியமாக இதுக்காவது மோடி விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா போகிற போக்க பார்த்தா இன்னும் அதிகமாகும். அவன் டெய்லி 200 பேர் 300 பேர் 500 பேர், ஆனால் வந்து 7 லட்சம் பேர் அவன் வெளியே அனுப்ப போகிறான்றான். அதில் 18,000 பேர் நாங்கள் ஏற்றுக்க தயார்னு ஏற்கனவே ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. இந்த 18,000 அவன் கண்ணியம் இல்லாமல் இப்படி இறக்கணும்னு என்ன பண்ணுவேன்? இல்லை 200 வந்துச்சுன்னா அது எத்தனை ஃப்ளைட்டு, அது எவ்வளோ நாள் ஆகும்? அவன் வந்து அமெரிக்க போர் விமானங்களை தொடர்ந்து இந்திய மண்ணில் இறங்கிறதுக்கு நீ எப்படி அனுமதிக்க போகிற? இந்தியாவின் இறையாண்மையின் மீதான தாக்குதல், உனக்கு தேசபக்தியும் கிடையாது, மக்கள் மீது அன்பும் கிடையாது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். ஏன்னா அவன் வெறுமனே வந்து கைவிலங்கு கால்விலங்கோடு போட்டு அனுப்பலை. அது வரக்கூடிய விமானங்கள் இராணுவ விமானங்கள், அதுக்குள்ளே அவர்களுடைய சீருடை தரித்த வீரர்கள் இருக்கிறார்கள். ஒரு அமெரிக்க இராணுவ வீரன் அவன் சீருடையுடன் இந்தியா மண்ணில் கால் வைப்பது போல இந்தியாவுக்கு அவமானம் வேறு எதுவும் இருக்க முடியாது, வேறு எதுவும் இருக்க முடியாது. பாரத வருஷே பரத கண்டேன்னு தான் அவங்க எல்லாம் பேசுவாங்க. இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து அமெரிக்கன் சோல்ஜர் அவன் யூனிஃபார்மோடு இறங்குறான்னா இதை விட அசிங்கம் உங்களுக்கு என்னடா வேணும்? ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இதுக்கு எதுக்கு இந்த கவர்மெண்ட்? இதே இன்னைக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணியிருப்பானுங்க? குறைஞ்சபட்சம் பேசு, அவன் அமெரிக்க தூதரை அழைச்சி கண்டனம் தெரிவி. நீ வந்து திரும்ப அடிக்க முடியாதா உன்னால்? கனடா விஷயத்தில் அடிச்சல, பாகிஸ்தான் விஷயத்தில் அடிச்சல, அமெரிக்கனை மட்டும் ஏன் பம்முற? போய் ட்ரம்ப்பை பார்த்து கட்டி பிடிக்க போகிறீங்க. நீங்கள் தானே பேசுங்க, ஆப்கிப்பா ட்ரம்ப் சர்க்கார் 20 பேசுனீங்கல்ல. நவம்பர் 4 2வது மோடி ட்ரம்ப் ஜெயிச்சப்போ கொண்டாடி தீர்த்தீங்கல்ல சங்கிகள். இப்போ வச்சான்ல ஆப்பு, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இந்தியர்களை கை விலங்குகள் கால் விலங்குகள் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர மோடி முயற்சிக்க வேண்டும். அது அவரால் முடியலன்னா மோடி ராஜினாமா செஞ்சுட்டு போகணும். ஒரு நொடி கூட பிரதம மந்திரியாக இருக்க மோடிக்கு தகுதி கிடையாது. இதுதான் உண்மை. தேசபக்தியின் பெயரால் மக்களை வெறி கொண்டு எழ வைத்து சொந்த நாட்டு மக்களையே ஒருவருக்கு எதிராக ஒருத்தர் திருப்பி விட்டு அதில் குளிர் காயக்கூடிய ஒரு அரசு, இரத்த வெறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இன்றைக்கு புதிய சிகரங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் இதுபோல் கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு 18 மணி நேரம் 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வராங்கன்னா
இதை விட ஒரு அவமானம் ஒரு நாட்டுக்கு என்ன வேணும்? இதில் எங்கே நீ நீ வந்து விஸ்வகுரு விக்சித் பாரத்லாம் எங்கேருந்து நீ செய்ய போகிற? உன் சொந்த மக்களையே உன்னால் காப்பாற்ற முடியல. வெட்கக்கேடாக இல்லையா மோடிக்கும் சங்க பரிவார அமைப்புகளுக்கும்? இப்போ இவங்களுடைய கிளைம்ஸ் இருக்குல்ல, இந்தியா வந்து 5வது பெரிய சக்தியாக இருக்குது, வெவ்வேறு இடங்களை நோக்கி நகருது, விக்சித் பாரத்லாம் கிளைம் பண்ணுறாங்க. கடந்த 14 ஆண்டுகளில் இந்தியா சிட்டிசன்ஷிப்பை ரெனவுன்ஸ் பண்ணிட்டு போனவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 22 lakhs அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய MOS கொடுக்குறாருங்கிறத பார்க்குறோம். குஜராத் மாடல் அப்படிங்கிறது இப்போ நேற்றைக்கு வந்ததில் கிட்டத்தட்ட 1/3 குஜராத்தினுடைய ப்ரப்போர்ஷன் இருக்கிறது, 1/3 பஞ்சாப் இருக்கிறது. அப்படின்னா இது 2 ஸ்டேட்ஸும் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? குஜராத் மாடல் அப்படிங்கிறதே ஒரிஜினலான குஜராத் மாடல் என்பது சர்வதேச அளவில் பிச்சைக்காரர்களை உற்பத்தி செய்வது. ஏன் குஜராத்தை விட்டு அங்கே ஓடுறான்? அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக ஆண்டுதோறும் குடிபுக முயற்சிப்பவர்களில் 5ல் 1 பங்கு குஜராத்தை சேர்ந்தவர்கள்ன்றான். இந்தியன்ஸில் 5ல் 1 பங்கு, இந்தியன்ஸில் 5ல் 1 பங்கு. இப்போ இந்த வருஷம் 10,000 பேர் இந்தியன்ஸ் போய் அங்கே குடிபுக முயற்சி பண்ணுறான்னா அதில் 2,000 பேர் குஜராத்திஸ். அப்போ என்னடா குஜராத் மாடலு? வெட்கமாக இல்லை உங்களுக்கு? இப்போ பஞ்சாபில் போய் எதுக்கு அந்த சண்டிகரில் அந்த விமானத்தை இறக்க விட்டேன்? அந்த மக்களுக்கு வந்து பஞ்சாபில் இவ்வளோ பேர் அவன் சொந்த ஊருக்கு போகிறான், பஞ்சாபுக்கு அவமரியாதை ஏற்படுத்துறதுக்கு. ஏன் குஜராத்தில் அகமதாபாத்தில் போய் இறக்கேன்? இல்லை உங்களுடைய ஆர்மியினுடைய பேஸ் இதுலையாவது இறக்கி ஏதாவது ஆர்மி பேஸில் இருக்கேன். அது வரது ஆர்மி ராணுவ விமானம்னா ராணுவ விமான தளத்தில் தான்டா இறக்கணும். சிவிலியன் ஏர்போர்ட்டுக்கு ஏன் கொண்டு வர? நிறையா இன்றைக்கி வந்து மிலிட்ரி ஏரோட்ராம்ஸ் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஏர்போர்ட்ஸ் இருக்குது, இந்தியன் ஆர்மிக்கு சொந்தமானது இருக்குது. இந்த 2த்துக்கும் சொந்தமான விமான நிலையங்கள் எதுலையாவது ஒன்றா கொண்டு போய் இறக்க. சிவிலியன் ஏரியாவில் ஏன் கொண்டு வந்து இறக்குற? அதாவது அவங்க சிவிலியன் இஷ்யூஸ்க்கு ஆர்மியை உள்ள விட்டால் நீங்கள் ஆர்மியை வச்சு டீல் பண்ணிட்டு போங்கிற மாதிரி, அதாவது ரிசீவ் பண்ணுறது இதுக்கு அது அப்படிங்கிற இடத்துல ஒரு கெஸ்டராக வச்சு நீங்கள் காட்டியிருக்கோம்ல. இப்போ பஞ்சாப் அப்படிங்கிற இடத்துக்கு பெர்மிட் பண்ணதுக்குள்ளேயும் நம்ம அதில் பாலிடிக்ஸ் இருக்குது. பஞ்சாபுக்குள்ளே எந்த அடிப்படையில் பஞ்சாப் ஏன் டெல்லியில் இறக்கிடக்கூடாது? டெல்லியில் தான் 2 பெரிய ஏர்போர்ட்டில் இருக்கிற பாலம் இருக்குது, இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இதை விட நிறையா மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது, ஏர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. வர்றது US மிலிட்ரி ஏர்கிராஃப்ட். ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி லேண்ட் இன் மிலிட்ரி ஏரோட்ரோம். சிவிலியன் ஏரோட்ரோமில் கொண்டு போய் நீ ஏன் நிறுத்துற? அவ்வளோ தூரம் நீ ட்ரம்ப்பை பார்த்து ஏன் பயப்படுற? இன்ன வரைக்கும் நீ வார்த்தை ஒரு தடவை கூட மோடி வாயை திறந்து பேசலையே. வெக்கமே இல்லாமல் ஜெய்சங்கர் இதை நியாயப்படுத்துகிறார்ல. அவங்க ஊர் கஷ்டம்ன்றார். இதே பாகிஸ்தானில் எவனையா பிடிச்சி கைவிலங்க போட்டு அனுப்ப அவங்க ஊர் கஷ்டம்னா ஒத்துப்பீங்களா? உடனே குரான் வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணுவீங்கல்ல. ஏன் இப்போ வாய் மூடி மௌனியாக இருக்கீங்க? ஏன் பிரதமர் வாயை திறக்கல? இதை நியாயப்படுத்தி பிஜேபி பேசுது, குஞ்சும் குழுவாக உட்பட பேசுது, தலையிலேருந்து வால் வரைக்கும் பேசுது. ஜெய்சங்கர்லேருந்து டிவி ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கவங்க வரைக்கும் பேசுகிறான். இதில் என்ன தப்புன்றான். இவன் எவ்வளவு சுயநலவாதிகள் கேவலமானவர்கள்னு பாருங்கள். அங்கே தப்பி போனவர்களால் தேசத்துக்கே அவமானம் அப்படிங்கிற ஸ்டாண்டை அவங்க எடுக்கிறாங்க. அப்படின்னா அவங்க இங்கே இருப்பதற்கான சூழல் இல்லாமல் இதை கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம், பொலிட்டிக்கல் ஈகோசிஸ்டத்து மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் தான் அவங்க போய். அதில் என்ன சந்தேகம்? இந்தியா பிடிக்கல, இந்தியாவில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானடா ஓடுறாங்க. உங்கள் கவர்னன்ஸ் சரியில்லை. விக்சித் பாரத், வெங்காய பாரத், இதில் பிடிக்காம தானே அவன் ஓடுறான். ஓடினவன்லாம் குற்றவாளி இல்லாத ஞாபகம் வச்சுக்கோ. குற்றவாளியாகவே இருந்தாலும் ஒருத்தனை 18 மணி நேரம் நீ வந்து கை விலங்கு கால் விலங்கு போட்டு எப்படி எடுத்துன்னு வருவ? இது எம்பசி லெவல் அடுத்து இதை எப்படி டீல் பண்ண வேண்டியது சார்? அடுத்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்க ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஆணவத்தின் உச்சத்தில் அமெரிக்கர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா அமெரிக்கர்களும் இல்லை, ட்ரம்ப் குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்கள் உச்சகட்ட ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆணவத்தின் ஒரு அங்கம் தான் நம்ம மட்டும் இல்லைங்க. கொலம்பியாவுக்கு ஏற்றி அனுப்புகிறான், மெக்சிகோக்கு ஏற்றி அனுப்புகிறான். இப்போ அடுத்தடுத்த ஃப்ளைட்டு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் டே டபுள் டவுன் பண்ணுறான்றாங்க. தொடர்ந்து வாரத்தில் 3-4 நாள் ஃப்ளைட் வரப்போகுது. இப்படி தான் அனுப்புவான்றான். இது எவ்வளோ வெட்கங்கட்ட விஷயம் மோடிக்கு. நீ விஸ்வகுருன்ற சொந்த மக்களை கை விலங்கு கால் விலங்கு போட்டுட்டான். என்னடா தப்பு பண்ணிட்டான் அவன்? இன்னொரு நாட்டுக்கு ரெக்கார்டு இல்லாமல் ஓடுறது ஒன்றும் கொலை குத்தம் கிடையாது. உலகம் பூரா இது நடந்துக்கிட்டே இருக்குது. த வேர்ல்ட் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் மைக்ரண்ட் பீப்புள். அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்கா மைக்ரேஷனால் தான் உருவானது. 3 ஆண்டுகள் அமெரிக்காவோட வரலாறு பூரா பார்த்திங்கன்னா கருப்பர்களும் ஆசியர்களும் இன்னும் பல நிறத்தை சார்ந்தவர்களும் தான் வந்து அவன் சீனர்களும் தான் உருவாக்கியிருக்காங்க அமெரிக்காவை. இன்றைக்கி உனக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள்லாம் உங்களுக்கு பவர் வந்துடுச்சு.
சேச்சுரேஷனை நோக்கி Saturation போயிட்டீங்க ஒரு நோக்கி நீங்க பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டீங்க. இதுக்கு மேலே. உங்கள் ஓட் பேங்க் இல்லாமல் அப்படி தான் உங்களுக்கு தோணுது. இதே அத்தனை பேரும் ஒயிட் காலரு டாமினண்ட் காஸ்ட்னா விடுவாங்களா? வரவன் எல்லாம் ஓபிசி பிசி இப்படி போனவன் மெஜாரிட்டி டாமினண்ட் காஸ்டாக இருந்தால் விட்டுருவானுங்களா? மோடி அமைதியாக இருப்பாரா? அப்போ இதில் என்ன உன் சொந்த மக்களை விலங்கிட்டு கூட்டினோரான் உனக்கு எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லை. கேட்டால் அது அமெரிக்க சட்டமாக இருக்கலாம், ஏன் சர்வதேச சட்டங்களுக்கு படி அந்த தப்பு. இதை சொல்லக்கூட உங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தைரியம் இல்லைன்னா இது என்ன கேடுகட்ட கவர்மெண்ட் இது? உங்கள் ஏர் பவுண்டரிக்குள்ளே உள்ள நுழையுது ஒரு ஒன்றுனா உங்கள் சட்டத்துக்கு அது உங்கள் கட்டுப்படாதா? சட்டத்துக்கு அது கட்டுப்படாதா? சரியான வார்த்தை. அவன் உங்கள் ஏர் பவுண்டரி உள்ளே வரும்போது அவனை ஹேண்ட் கஃப் பண்ணுறது தப்பு. எப்படி நீ அலோவ் பண்ணுற? ரெண்டாவது அவன் சிவிலியன் மிலிட்ரி ஏர்கிராஃப்டை யூனிஃபார்ம் போட்ட மிலிட்ரி பர்சனல் ஆப்ரேட் பண்ணி கொண்டு வரானா சிவிலியன் ஏர்போர்ட்டில் அது எப்படி இறங்க அலோவ் பண்ண? எவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குது இங்கே. இப்போ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்களுடைய ஏர் ஆஃபீஸர்ஸ் இல்லை டெப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு தான் விட்டுருவீங்களா? அமெரிக்காக்கான இந்த ஃப்ரீ பாஸ் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? இப்போ நாளைக்கு பாகிஸ்தான்லேருந்து ஒரு 30 இந்தியன்ஸ் அங்கே ஏதோ திருட்டு வேலை பண்ணுறான், கெஞ்சா வைக்கிறான், கொலை பண்ணுறான், கத்தி குத்துறான், பிக் பாக்கெட் அடிக்கிறான், அவனை கொண்டு வரான் ஃப்ளைட்டில். அந்த ஃப்ளைட்டை இறங்க விட்டுருவியா? நீ பஸ்ஸை விடுவியா? ஏன் அமெரிக்கா காலடியில் இவ்வளோ தூரம் விழுந்து கிடக்குறீங்க? இது வெட்கக்கேடான ஒரு அரசியல். மோடி அரசு சர்வதேச அனைத்து முனைகளிலும் தோற்று இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ஏற்கனவே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்களுக்கு ஒரு சம்மன் ஒன்று பன்னூன் விவகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரதமர் அவர்கள் போகிறார் அப்படின்னா அஜித் தோவல் அக்கம்பெனி பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா. 13ஆம் தேதி அவர் போகக்கூடியது. அஜித் தோவல் போவாரான்னு தெரியல. ஆனால் பன்னூன் மர்டருக்கு பிறகு 2 தடவை யூஎஸ் போயிட்டு தான் வந்தார். அவர் கழுவுற மீனில் நழுவுற மீன். அவரெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவர் உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. அஜித் தோவல்லாம் முழுக்க சங்கி. அந்த அவருடைய பல நடவடிக்கைகள் பன்னூன் இஷ்யூலெல்லாம் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மாதிரியே நடந்துக்கலையே. அவர் ஒரு கட்சிக்காரனாக தானே நடந்துக்கிறாரு. ஃபுல்லாக கட்சிக்காரனாக தான் நடந்துகிட்டு இருக்கார் 10 ஆண்டுகள் அவர். ஸோ இந்தியாவின் போதாத காலம் இந்த சூழ்நிலை நிலவுது. இதில் அமெரிக்கர்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா கூடியவர்கள் இளைஞர்கள் திரும்ப வருவது கண்ணியமாக அனுப்பப்பட வேண்டும் என்று தான் நாம் நாடு எதிர்பார்க்கிறது. ஆனால் மோடி அரசு அது குறித்து கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஏன்னா ட்ரம்ப்புக்கு மொத்தமாக இவங்க குத்தகைக்கு இந்தியா விட்டுட்டாங்க. இந்த ட்ரம்ப்புக்கு பிரதமர் ஓட்டு கேட்கலன்னு ஜெய்சங்கர் சொல்றாரு. நீங்க அப்படி ஒரு சார்ஜ் வைக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறாரு. ஒருவேளை ட்ரம்ப் சர்க்கார்னாரே அதுக்கு என்ன அர்த்தம்? ஜெய்சங்கர் அவர்களே, அது போன எலெக்ஷன் சொல்ல வர போன மாதம் அது வடிவேலு கமெண்ட் மாதிரி அது போன மாதம் இது இந்த மாதம்ன்ற மாதிரி. நீ 19 ஓட்டு கேட்டியா கேட்கலையா? இது என்ன மானங்கட்ட பேச்சு பேசாத. ஜெய்சங்கருக்கு எதுக்கு இந்த பொழப்பு, இந்த கேவலமான பொழைப்பு? ஒரு டிப்ளமேட்டா இல்லாமல் ஒரு டிப்ளமேட்டா நீ 30 வருஷம் 35 வருஷம் வாழ்ந்துட்டு ஜீவனத்துக்கு பண்ணால் கூட பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் சாதிச்சிருக்க. சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னுவான் பாரதி. ஜெய்சங்கரை பார்த்தா அப்படி தான் சொல்ல தோணுது. சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே இன்னும் 200 பேரை உன் சொந்த மக்களை காலை விலங்க போட்டு கூப்பிட்டுறான். அது அவன் நாட்டு சட்டம் நியாயப்படுத்துகிற நீ. உனக்கு வெக்கமாக இல்லை? உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா? எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க? இதே பாகிஸ்தான்லேருந்து போட்டால் விட்டுருவீங்களாடா? பாகிஸ்தான்லேருந்து இப்படி ஒரு விமானத்தில் ஏற்றி அனுப்புகிறான், 20 பேர் அனுப்புகிறான், 200 பேர் விட வேணாம், 20 பேர் அனுப்புகிறான் விலங்கு போட்டு. பொங்கி எழுந்திருப்பீங்கல்ல. அமெரிக்கான்னு ஏன்டா பம்புறீங்க? சின்ன குட்டி நாடு மெக்சிகோ எதிர்க்கிறான், குட்டி நாடு கொலம்பியா எதிர்க்கிறான், ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. 1000 விதத்தில் அமெரிக்காவை நீ அடி பண்ணி வைக்க முடியும். இந்த தேவயானி கோர்படே இஷ்யூ கரெக்டாக மன்மோகன் சிங் ஆட்சியோட கடைசி காலகட்டங்களில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அதிகாரியாக அமெரிக்காவில் இப்போ இந்திய தூதரகத்தில் பணியாற்றிய தேவயானி கோர்படே டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸை அமெரிக்க சட்டங்களுக்கு எதிராக வச்சுருந்தான்னு அந்த அம்மாவை காவல் நிலையத்துக்கு வச்சு ஹரேஸ் பண்ணாங்க. பதிலடி கொடுத்தது இந்தியா. டெல்லியில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஐடி ரைட்ஸ் விட்டாங்க. அதாவது அமெரிக்கா நிர்வாகத்தை கதற விட்டது மன்மோகன் சிங் அரசு. இவர் பிபிசிக்கு ரைடு விட்ட மாதிரி அமெரிக்கன் எம்பசி நடத்திய ஸ்கூல்ல அமெரிக்கன் எம்பசி நடத்திய ஸ்கூல்ல டாக்ஸ் எவேஷன் ரைடு விட்டாங்க. சிதம்பரம் பீரியட்ல இந்தியா திரும்ப அடித்தது. அமெரிக்க அதிகாரிகளுக்கான அந்த எக்ஸசிவ் பாதுகாப்புகளை வாபஸ் வாங்கினாங்க. அமெரிக்கன் டிப்ளமாட்ஸு கொடுத்துருந்த பாதுகாப்பெல்லாம் வாபஸ் வாங்கினாங்க. நடுங்க ஆரம்பித்தான் அமெரிக்கன்ஸு. நீ ஒன்றும் இல்லை, இந்தியாவில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க யூஎஸ் எம்பசியில். இது எப்போ வந்ததுன்னா 377 முதல் ஜட்ஜ்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண அவங்களுக்கு தெரியும். அதாவது 2017 17
377 வந்து செல்லுபடி ஆகும்னா, அதாவது வந்து லீகலி பனிஷபிள்னா அது புரியுதா உங்களுக்கு வந்து. முதல்ல பனிஷபிள்னுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணான். டெல்லி கோர்ட் வந்து அவனுக்கு வந்து அதோட கிரிமினாலிட்டியை ஜஸ்டிஸ் முரளிதர் ஜட்ஜ்மெண்ட் வந்து இவர் ஜஸ்டிஸ் ஏபி ஷான் ஜஸ்டிஸ் முரளிதர் கோர்ட் வந்து பெஞ்ச் வந்து 377 ஸ்ட்ரைக் டவுன் பண்ணான் அதோட கிரிமினாலிட்டியை. அப்பீலுக்கு போகும்போது ரெஸ்டோர் பண்ணலாம் யார் சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கு பிறகு தான் அது ஓப்பன் கோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட் ஆர்டரை வந்து ரெஸ்டோர் பண்ணாங்க. அந்த நடுப்புற 2017 இது பண்ணா பாருங்க 377 திரும்ப அதோட ரீஇன்ஸ்டேட் பண்ண டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு ரெஸ்டோர் பண்ணப்ப அப்போ வந்து ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவியா? ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இருக்கான் இங்கே, அமெரிக்கன் எம்பசி உள்ள அந்த மாதிரி கே ஆஃபீஸர்ஸ் இருக்கான். யார் அவன் பார்ட்னர், அவன் தான் வந்து அமெரிக்கன் டிப்ளமேட்டு. அவனோட பார்ட்னர் வந்து இஸ் நாட் அ டிப்ளமேட், ஸ்பௌஸ் அவன், இஸ் நாட் அ டிப்ளமேட், அவனோட ஃபேமிலி அவன் மேலே நீ ஆக்ஷன் எடுப்பியான்னு கேட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் கம்முன்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது நிறையா விஷயங்களில். நீ அவங்கள மண்டி போட வைக்கலாம், அமெரிக்கன்ஸை நீ நினச்சின்னா மண்டி போட வைக்கலாம், உனக்கு தைரியம் கிடையாது, நீ ட்ரம்ப்புக்கு பம்முற. இப்படி ஒரு ஷேம்லெஸ் கவர்மெண்ட் இருந்ததே கிடையாது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை அவ்வளோ கேவலமாக ஷிகண்டின்னாங்க. மன்மோகன் சிங்கை ஷிகண்டின்றது மகாபாரதத்தில் வர ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர். மன்மோகன் சிங்கோட பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு ஷிகண்டின்னு விமர்சனம் பண்ணவனுங்க பிஜேபிக்காரர்கள். ஆனால் அந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு இருந்த அந்த ஒரு கட்ஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ நடந்திருக்குது இன்ன வரைக்கும். அது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவங்க டிவியில் பேசுகிற பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் கூட நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அதில் என்ன தப்புன்றாங்க. ஏன்னா 18 மணி நேரம் ஒருத்தனை ஹேண்ட் கஃப் பண்ணி காலில் கை விலங்கு போட்டிருக்கான். மனிதாபிமானமாக பேசுவீங்களா? உன் எதிரி கூட அது வரக்கூடாதுரா. அப்போ இவங்களோட புத்தி எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இப்போ நீ தானே ட்ரம்ப் ஆதரிச்ச, நீ உனக்கு வச்சு செய்கிறாருல ட்ரம்ப்பு. 12ஆம் தேதி நீ போய் பார்க்க போகிறாங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம் நீ கேட்க வேண்டியதானே. ஒரு 10 நாளைக்கு இந்த ஃப்ளைட்டை 1 மந்த்துக்கு இந்த ஃப்ளைட்டை தள்ளி போட வைக்க முடியாது உன்னால். இன்னொன்று ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்கள் சொன்னது, அமெரிக்கன் ஆர்மி ஏர்கிராஃப்ட் இந்தியன் சிவிலியன் ஏர்போர்ட்டில் எப்படி இறங்க முடியும்? அமெரிக்கன் யூனிஃபார்ம்டு ஆர்மி பர்சனல் இந்தியன் சாயில் எப்படி அவனுங்க கால் வைக்க முடியும்? எவ்வளோ அசிங்க அது. உங்களுடைய சாவர்னிட்டியை கொஸ்டின் பண்ணுறான் அவன். பாரத தாயின்னு பேசுகிறல்ல, பாரத் மாதா கி ஜெயன்றல்ல, பாரத் மாதா கி ஜோயெல்லாம் எங்கடா போச்சு? இப்போ திருப்பரங்குன்றத்துள்ளே போய் பாரத் மாதா கி ஜெயன்றிய அவன் ஆர்மி யூனிஃபார்மோட வந்து உன் ஏர்போர்ட்டில் இறங்குறான். வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதை அலோவ் பண்ணுறீங்களே? உங்கள் அத்தாரிட்டிக்கு விட்ட சேலஞ்சு, உங்கள் சாவர்னிட்டிக்கு விட்ட சேலஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவன் சட்டப்படி அவன் ஹேண்ட் கஃப் பண்ணலாம். ஆனால் இந்தியன் ஸ்பேஸ்க்குள்ளே வந்தோன்னா அவன் எப்படி அதை பண்ண முடியும்? முதல்ல அவன் நம்ம ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே அவன் ஏர்க்ராஃப்ட் எப்படி வரும்? அவனோட மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் எப்படிடா வரும்? அது சிவிலியன் ஏர்பேஸ்க்குள்ளே எப்படி சிவிலியன் ஏர்பேஸ்க்குள்ளே அவனோட மிலிட்ரி ஏர்க்ராஃப்டை நீ இறக்குவ? இப்போ அவன் திரும்ப போகிறதுக்கு ஃபியூவல்லாம் நீ கொடுப்பியா? ஃபியூவல் யார் கொடுப்பா? அங்கேருந்து ஒரு இடத்துல ஃபியூவல் போடணும்ல, ஃபியூவல் யார் கொடுப்பா? அப்போ கொத்தடிமையாக இந்தியாவை அமெரிக்காவுக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்குது மோடி அரசு. ஆகவே இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. மோடி அரசின் இந்த செய்கை என்பது 100% ஏற்புடையது அல்ல. அப்போ சார், ஒரு விரிவான உரையாடல், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.